இத பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த அப்கமிங் இயர். அதாவது எப்படிலாம் வந்து அப்கமிங் இயருக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த அப்கமிங் இயர் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த Q3 சேல்ஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் தேர்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் டார்கெட்ஸ் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த Q3 சேல்ஸ் டார்கெட்ஸ். நான் இதை பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐட் லைக் டு டாக் அபவுட், நான் இதை பற்றி பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஐட் லைக் டு டாக் அபவுட், ஐட் லைக் டு டாக் அபவுட், ஐட் லைக் டு டாக் அபவுட் த நியூ ப்ராஜெக்ட் டைம்லைன். நியூ ப்ராஜெக்ட் டைம்லைனை பற்றி நான் பேச போகிறேன். ஐட் லைக் டு டாக் அபவுட் த நியூ ப்ராஜெக்ட் டைம்லைன். இதை பற்றி பேசியே ஆகணும், ஒரு அவசியத்தை குறிக்கிறதுக்கு ஐ நீட் டு டாக் அபவுட் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் டு டாக் அபவுட் த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர். எதுலெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும், பட்ஜெட்டை வந்து லிமிட் பண்ணணும், அதை பற்றி இந்த குவார்ட்டரில் நம்ம எதெல்லாம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு டாக் அபவுட் த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர். ஐ நீட் டு டாக் அபவுட் த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இதை பற்றி விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த நியூ ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். நியூ ரிப்போர்ட்டிங் ப்ராசஸை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த நியூ ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்.